ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். பிரியமானவர்களே, இங்கு பார்க்கிறோம் ஆவியின் கனியை குறித்து சொல்லப்படுகிறது. ஒருவன் ஆவியானவரால் நிறைந்திருந்தால், ஆவியானுடைய பிரசன்னம் ஒரு தேவ பிள்ளைக்குள் இருக்கும் பொழுது அவனுக்குள் மாறாமல் அடையாளமாக காணப்படுகிற ஆவியின் கனிகள் 9 பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதில் 1 அன்பு, 2வது சந்தோஷம், 3வது சமாதானம், 4வது நீடிய பொறுமை, 5வது தயவு, 6வது நற்குணம், 7வது விசுவாசம், 8வது சாந்தம், 9வது இச்சை அடக்கம். வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான, இல்லாவிட்டால் இதற்கு மேலான ஒரு பிரமாணம் கிடையாது, ஒரு சட்டம் கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, ஒரு அங்கே கூற்று கிடையாது என்று வசனம் காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. உண்மையாக தேவனுடைய ஆவியிலே நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற, தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிற நாம் ஆவிக்கேற்றபடியான வாழ்க்கை, சிந்தை, வாழ்க்கை முறை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் பரலோகம் சந்தோஷப்படும். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். Amen.